Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியில் நீங்கள் செக் பண்ணக்கூடிய சம் ரியாலிட்டி செக்லிஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். குரூப் 1 மெட்டீரியல்ஸுமே நம்ம சேனல் மூலியமாக செல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஜேர்னியில் செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது ரேண்டமாக எதுவுமே ஆர்டரில் இருக்காது. ரேண்டமாக என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸாமை அனலைஸ் பண்ணணும். இப்போ குரூப் 1 படிக்க போகிறீங்கன்னா அது எத்தனை லெவல் எக்ஸாமு, அதாவது இது பார்த்தீங்கன்னா குரூப் 1 பார்த்தோம்னா 3 லெவலில் இருக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூன்னு 3 லெவலில் இருக்குது. ஸோ அப்படிங்கிற இந்த எத்தனை லெவலில் எக்ஸாம்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னென்ன பேட்டர்னில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்னால் எம்சிக்யூ பேட்டர்னு, அதுக்கப்புறம் மெயின்ஸ்னால் டிஸ்கிரிப்டிவ், இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டியும் இருக்கணும். அப்புறம் நீங்கள் உங்களோட ஹோல் ஜேர்னியில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பென் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்காக ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு புது பெண்ணை வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ப்ரிலிம்ஸ்னால் ஒரு ரொம்ப டார்க்கான ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் வாங்கிக்கோங்க. அதாவது நிப்பு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் டைம் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி மெயின்ஸ்க்கு ஒரு கரெக்டான V7 பென், அதாவது உங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது V7 பென், பைலட் பென் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பெண்ணை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மாற்றி பண்ணுறப்போ உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒரு கரெக்டான ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கே மெயின்டைன் ஆகாது. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரிப்பரேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு பெண்ணை மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் ஷேடிங்க்கு ஒரு திக்கான நெப்புள்ள ஒரு பால் பாயிண்ட் பென், அண்ட் ஃபார் மெயின்ஸ் V7 or V5 பைலட் பென் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எது ரைட்டிங்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிலபஸ் எப்பயுமே ஒரு ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ சாஃப்ட் காப்பியில் படிக்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபோனில் இருக்கும், இல்லை லேப்டாப்பில் இருக்கும், நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அட் த சேம் டைம் ஹார்ட் காப்பியில் இருந்ததுன்னா உங்களால் ஏதாவது ஒரு டாபிக் முடிச்சிங்கன்னா அதை ஷேட் பண்ண முடியும். ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் என்னென்ன வீக் டாபிக்ஸில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கனெக்ஷன், ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு ஹார்ட் காப்பியில் படிக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரெயின், கண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல் நல்லா படிக்கலாம். ஒரு நல்ல எக்ஸாம் மேலே ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PYQ அனாலிசிஸ். இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஸோ ஒரு PYQனா ஒரு ப்ளூ பிரிண்ட். என்ன தான் ஒரு 100% ஒரு 10 கொஷின் வருதுன்னா 10 கொஷினும் PYQலேருந்தே வரப்போகிறதில்ல. பட் அது உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி என்ன பேட்டர்னில் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாபிக்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு தெரியும். எந்த டாப்பிக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியும். அதே மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதா, இல்லை சிம்பிளாக கேட்குறாங்களா, ஸ்டாட்டிக் கொஷினா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் PYQ மூலியமாக தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மெயினாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்க ஆப்ஷனில் ஒரு பார்ட்டை மெயின்ஸ் கொஷினாக கேட்டிருப்பாங்க. தோ ப்ரிலிம்ஸில் அந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் கொஷினுக்கு அது ஆன்சராக இருந்திருக்காது. பட் மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ்லேருந்து இருக்க ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷனை ஒரு மெயின்ஸ் கொஷினாக கேட்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் கனெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு PYQs ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ PYQவை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போது ஹார்ட் காப்பி சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஃபஸ்ட்டு நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கே இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி PYQஸும் ரெஃபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா PYQஸும் ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது 2 தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்களோட ஃபவுண்டேஷன், உங்கள் ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில். இதுக்கப்புறம் தான் இதை ஃபவுண்டேஷனாக வச்சு தான் அடுத்தடுத்தது வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் லேட்டர் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்பவே தப்பான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னு பார்த்தோம்னா, ஓகே ப்ரிலிம்ஸ் கஷ்டப்பட்டு படித்து கிளியர் பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்காக ஒரு 6-7 மந்த்ஸ் உட்காந்து படிச்சிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் டக்குன்னு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எப்படி பண்ணுறதுனே ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். அப்போ ஹோல் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வருஷம் மறுபடியும் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு ஹோப் போயிடும். அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணி படிங்க. அதாவது ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயும் காமனாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் ஒன்றா மெயின்ஸ் ஆங்கிள்லேயே
படித்து மெயின்ஸ் கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ப்ரிலிம்ஸ் எம்சிக்யூஸையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து நம்ம வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாமல் எப்படி மெயின்ஸ் படிக்கிறது அப்படின்ற வந்து தயக்கம் இருக்கும். பட் ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணால் தான் ப்ரிலிம்ஸில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டைனமிக்காக வருது. ஸோ ஸ்டாட்டிக் லெவலை விட கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வருது. அப்படி இருக்கப்போ நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக்கோட ஒரு இன்டெப்த் ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா ஆங்கிள்லேயுமே ஒரு 360 டிகிரியில் வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறனால உங்களால் ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸில் வந்து எலிமினேட் பண்ணி உங்களால் கரெக்டான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் படிக்கிறப்பவே ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் இன்டகிரேட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா டைம் டேபிள் போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் படிக்க போகிறீங்கன்னா ஓகே இந்த மந்த் உட்காந்து பாலிட்டி படிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ரேண்டமாக போடாதீங்க. ஒரு 1 இயர்க்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு ஜென்ரலில் ஒரு அவுட்லைன் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மந்த்லி டைம் டேபிள், அதுக்கப்புறம் ஒரு வீக் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு டைம் டேபிள் வந்து உங்களோட ஸ்டடி பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிளை ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த டைம் டேபிள் எப்படின்னா ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு டாபிக் ரீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான வந்து ரீட் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டீன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட், அதுக்கான டெஸ்ட்டுக்குன்னு ஒரு டே ஒதுக்குங்க. பிரேக்குக்குன்னு ஒரு நாள் ஒதுக்குங்க. அதுக்கப்புறம் பஃபர் டே. அது பஃபர் டேனா என்னென்னா ஏதாவது ஒரு நாள் டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பீங்க ஒரு டாபிக், அது முடிக்க முடியாததை வந்து இந்த பஃபர் டேயில் வந்து நீங்கள் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக ரிவிஷன் டே, படித்ததெல்லாம் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ரிவிஷன் டே வைங்க. இந்த 5 நாளும் கவர் ஆகிற மாதிரி ஒரு டைம் டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டைம் டேபிள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் பவுண்ட்ரி, சோர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் வந்து என்ன சோர்ஸ் இருக்கணும்னா சமச்சீர் புக், 1 ரெஃபரன்ஸ் புக், அப்புறம் PYQ, இது 3 தான் உங்களோட ரெஃபரன்ஸாக இருக்கணும். அதாவது உங்களோட சோர்ஸாக இருக்கணும். அதுவும் ரெஃபரன்ஸ் புக்கை மட்டுமே டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. மெயின் பேசிக்கே வந்து சமச்சீர், இதை முடிச்சுட்டு தான் அடுத்தது போகணும். ரெஃபரன்ஸ் புக்கை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு சமச்சீர் வராதிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சமச்சீரில் இருக்க பாயிண்ட்ஸை தான் வந்து நீங்கள் வந்து சமச்சீரில் இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து எழுதுகிறப்போ உங்களுக்கு வந்து ஆன்சரில் வந்து ஒரு பேசிக் ப்ளஸ் ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்து உங்கள் ஆன்சரில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்து இதிலேருந்து எழுதுகிறப்போ எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். அதனால் சமச்சீர் புக்கை வந்து எப்பயுமே மிஸ் பண்ணாமல் படிக்க ட்ரை பண்ணுங்கள்ல படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜஸ்ட் ரீடிங். ஓகே நான் நோட்ஸ் எடுக்கிறேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன், டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக 10 hours 11 hours படிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா அது வந்து தப்பான ஸ்ட்ராட்டஜி. ரீட் பண்ணுறீங்கன்னா ரீடிங் மட்டும் உங்கள் ப்ரிப்பரேஷன் கிடையாது. டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ரிவிஷன் பண்ணணும், பிரேக் எடுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி வந்து எல்லாமே இதில் கம்பைன் ஆகிருக்கும். அதாவது டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும், ரிவிஷன் பண்ணியிருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்துருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்கள் ப்ரிப்பரேஷன். ஜஸ்ட்டு ஒரு டாப்பிக்கு நோட் மேக்கிங் மட்டும் உங்கள் ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஸோ இப்படி இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் நோட் மேக்கிங் மட்டும் இருந்தீங்கன்னா ஒரு கூடவே ஒரு ஃபுல் டே, இப்போ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா ஹாஃப் டே வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால நோட் மேக்கிங் பண்ணுங்கள். மீதி ஹாஃப் டே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு ஹோலிஸ்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியல் டைம் நீங்கள் சம்டைம்ஸ் நம்மளுக்கே ஃபீல் ஆகும், நம்ம ஒரு டாபிக் படிப்போம், ஆனால் அது கொஷினாக கேட்குறப்போ நம்மளால் அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எழுத முடியாது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா ப்ராக்டிஸ் இல்லாதனால தான். ஸோ அதனால் கூடவே ப்ராக்டிஸ் கொஷின்ஸை உங்களோட ப்ரிப்பரேஷனில் வந்து ஹாஃப் டே ஃபார் நோட் மேக்கிங், இன்னொரு ஹாஃப் டே ஃபார் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்குன்னு அலோகேட் பண்ணுங்கள். அது சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் டைம் இல்லைனாலுமே ஒரு 3 hours இருந்திங்கன்னா அதில் 50-50 ஆஃப் டைம் வந்து ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் ப்ராக்டிஸிங், டெஸ்டிங் யுவர் நாலேஜ், அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிவிஷன். படிச்சுக்கிட்டே நம்ம 1 year, இது வந்து ஒரு லாங் ஜேர்னி. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம், யூபிஎஸ்சி எல்லாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 1 year மினிமம் நம்ம 1 year அது கொடுக்கணும். ஃபுல் கான்செப்ட்ஸை படித்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இன்டகிரேட்டடாக படித்து முடிக்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஃபஸ்ட்டு மந்த் படித்தது 1 yearக்கு அப்புறம் கடைசி மந்த் வந்து ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணணும். அதாவது எப்படி ரிவைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு டேவே
ஃபஸ்ட்டு டேவே காலையில் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு டே காலைல எந்திரிச்ச உங்களோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கே வந்து ரிவிஷனாக வச்சுக்கோங்க. நேற்றுக்கு படித்த டாப்பிக்கை அடுத்த நாள் ஃபஸ்ட்டு டே வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து ஒரு ரிவிஷன் வைங்க அதே டாப்பிக்கை. அதுக்கப்புறம் 1 மந்த் கழித்து அந்த ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த கான்செப்ட் வந்து மறக்காமல் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ டெஸ்ட் எழுதுகிறப்போ உங்களுக்கு வந்து ரிவிஷன் டைம் டேபிளில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஆனால் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா நாளைக்கு எடுத்ததும் ஓகே நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம், நம்ம வந்து புது டாபிக் ஆரம்பிக்கலாம், ரிவிஷன் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரிவிஷன் பண்ணால் தான் உங்களால் இந்த ஜேர்னியில் வந்து சஸ்டெயின் ஆக முடியும். இல்லைன்னா நம்ம ஹோப்லெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம படித்தது மறந்துருச்சேன்னு. ஸோ காலையில் நீங்கள் வந்து சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து உங்களால் எந்திரிக்க முடியலனா கூட லேட்டாக வந்து உங்கள் டே ஆரம்பித்தா கூட ரிவிஷன் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் உங்களோட அன்னைக்கான ஒரு ஸ்கெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மஸ்ட்டு உங்களோட ரிவிஷனில் வந்து இந்த 111 வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து நீங்கள் உங்களோட டைம் டேபிளில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரிவிஷன்ஸை வந்து அங்கங்கே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு இப்போது இந்த மந்த் படிக்கிறீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு இந்த 3 ரிவிஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்போ எப்போயாவது வந்து ஓகே இந்த இடத்துல ரிவிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டே வந்து ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு ஒரு டே அலோகேட் பண்ணி மறுபடியும் ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரிவிஷன் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ஸ்பேனில் பண்ணுறப்போ நான் இந்த ரிவிஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சில பேர் என்ன பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்ட்டு ஃபுல்லாக படிச்சுட்ருப்போம். இந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணுவோம். லாஸ்ட்டு 15 டேஸ் ரிவிஷனும் பண்ணணும். அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த 3 மந்த்ஸ் இருக்குது இல்லைங்களா, 3 மந்த்ஸில் ஃபஸ்ட்டு டே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, அப்போது செகண்ட் டே ஆரம்பிக்கிறப்போ அந்த ஃபஸ்ட்டு டே பண்ண ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த 3 மந்த்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தும் ஃபஸ்ட்டு டேலேருந்தே ரிவிஷன் ஆரம்பிக்கணும். அந்த கடைசி அந்த 3 மந்த்ஸ் எண்டில் ஒரு 15 டேஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இங்கெல்லாம் ரிவைஸ் பண்ணாதனால இங்கே மறந்துருக்கும். அதனால் வந்து ரிவிஷனுங்கிறது அடுத்தடுத்த நாள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து டைம் கொடுத்துக்கிட்டு அலாட் பண்ணி நடுவில் மிட் டைமில் இந்த 3 மந்த்ஸில் மிட் டைமில் வந்து அப்பப்போ சப்ஜெக்ட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணாதான் இங்கே வந்து நீங்கள் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் 15 டேஸ் மட்டும் அலோகேட் பண்ணுற மெத்தடை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேலேருந்தே ரிவிஷன் பண்ணுற மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து உங்களால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன். இதுக்காக நான் ஆல்ரெடி வந்து எக்ஸசைஸ் ரிலேட்டட் ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு லாங் ஜேர்னிங்கிறனால கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே இந்த ஜேர்னியில் நம்ம கண்டினியூ பண்ண முடியும். அதனால் வந்து உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்காக என்னென்ன பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்சது மெடிடேஷன், யோகா, இந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட்ஸ் எதுனாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஓகே இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க உங்கள் ப்ரிப்பரேஷன். ஒரு 2 மந்த்ஸில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகே இந்த 2 மந்த்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எப்படியோ கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்ட்டு வந்து நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்லோவான இந்த ப்ராசஸ்ஸே, இந்த ஜேர்னியே வந்து கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ். நம்ம வந்து இந்த ப்ராசஸ் மூலியமாக நம்மளுக்கு நம்ம லைஃப்கே நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிப்போம். லைக் பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்கில் நம்ம இந்த ஜேர்னியில் இவால்வ் பண்ணிப்போம். ஸோ அதனால் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும் இந்த வந்து ஒரு சமச்சீர் புக்கை முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 5 to 6 மந்த்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மெயின்ஸில் இருக்க டாபிக்ஸ் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் நம்ம கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் வந்து இது கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ரியல் டைமில் தெரியும். இருந்தாலும் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு இப்போ கிடைச்சிட்டா பரவாயில்லையே அப்படின்ட்டு வந்து நம்ம ஏமாற்றிக்காமல் நம்ம வந்து நம்மளுக்கே வந்து ஒரு ரியல் டைமில் என்ன ஒர்க் ஆகுங்கிறத வந்து ஃப்ரேம் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்காக வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நம்ம லக்கில் இத்தனை கொஷின் வந்து கரெக்டாக எழுதியிருக்கோம், லக்கில் கிடைச்சிட்டா பரவாயில்லன்னு நினைக்காதீங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜேர்னி வந்து உங்களை ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன்.
கன்சிஸ்டண்ட்டாக இப்போ 3 மணி நேரம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா இப்போ 3 ஹார்ஸ் நீங்கள் டெய்லியும் படிக்கிறீங்கன்னா ஓகே நம்ம 10 ஹார்ஸ் படித்தா தான் ரிசல்ட் வரும்னு கிடையாது. அந்த 3 ஹார்ஸ் நீங்கள் படிக்கிறதே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஸோ எல்லாருமே அப்படி தான் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஒரு 1 டே படிக்கிறது, நாளைக்கு இன்றைக்கி நேற்று வந்து ஃபுல் டே நம்ம படித்தோம், அதனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து உங்களே நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கூடாது. கன்சிஸ்டன்ட் இந்த ஜேர்னியில் நான் நிறைய நம்ம லைஃப்க்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுவோன்னு சொல்லுவேன். அதாவது பேஷன்ஸு, நெக்ஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் லைஃப்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். அதெல்லாம் வந்து த்ரூ திஸ் ஜேர்னி நம்ம வந்து நம்ம கற்றுக்கக்கூடியது, நம்ம லைஃப்க்கு கிடைச்ச கிஃப்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தோம், இன்றைக்கி போய் வந்து இந்த புக்கை நம்ம வாங்கினோம், ஸோ நம்ம எக்ஸாமுக்காக இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஏதாவது நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு வந்து நம்மளே ஃபேக்காக வந்து நம்ம ஓகே எக்ஸாமுக்காக நம்ம ப்ரொடக்டிவாக இன்றைக்கி இருந்தோம் நம்மளே ஏமாற்றிக்கூடாது. ஓகேங்களா? அது ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து டார்கெட்டட் ப்ரிப்பரேஷன். டார்கெட்டட் ப்ரிப்பரேஷன்னா ஓகே இவங்க தான் நம்ம காம்படிட்டர், இந்த ஆஸ்பிரண்ட் நல்லா மார்க் வாங்குறாங்க, இவங்க தான் நம்ம டார்கெட், இவங்க மார்க் நம்ம வாங்கணும் அப்படி வைக்கிறது டார்கெட்டட் ப்ரிப்பரேஷன் கிடையாது. டார்கெட்டட் ப்ரிப்பரேஷன்னா ரியல் டைம். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ்னால் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 40 கொஷின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபார் பாலிட்டியில் வருதுன்னா அந்த 40 கொஷினுக்காக நீங்கள் எவ்வளோ டெவலப் பண்ணுறீங்க, ஓகேங்களா, எவ்வளோ க்ரூம் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறப்போ 30 கொஷின்ஸ் கரெக்டாக வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அளவுக்கு தான் உங்களோட லெவல் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். எந்தெந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்கன்னு வந்து நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த 40க்கு நெருங்கிறதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ண முடியும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம எங்கே போகிறோன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ப்ரிலிம்ஸ்னால் லைக் 140 to 150 டார்கெட் வச்சு நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் டார்கெட் எங்கே இருக்குது, நடுவில் இருக்கிற கேப் எந்தெந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, அது என்னென்ன நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் மெயின்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எவ்வளோ வாங்கணும். இப்போ 100 மார்க் பேப்பர்னால் எவ்வளோ, ஒரு 10 மார்க் கொஷின்னா நம்ம 8 வாங்கணும். நம்ம எந்தெந்த டாப்பிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, 8 மார்க்ஸ் 10 மார்க் நீங்கள் வந்து இந்த ஹோலிஸ்டிக்காக, அதாவது 100 மார்க்ஸுக்கு நம்ம இவ்வளோ வாங்கணும்னு நினைக்காம ஒவ்வொரு கொஷினாக டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஒரு டாப்பிக்கை விமன் எம்பவர்மெண்ட் படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் 5 or 6 மார்க் ரேஞ்சுக்கு தான் நீங்கள் எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக மார்க் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இது என்ன பண்ணால் நம்ம 7 to 8 மார்க் அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஒரு கொஷின் வைஸ் வந்து ஒர்க் பண்ணுங்கள், டாபிக் வைஸ் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த 100 மார்க்ஸுக்கு தேவையான மார்க் வந்து கண்டிப்பாக வந்துடும். கொஷின் டு கொஷின் ஒர்க் பண்ணுங்கள். அதாவது டார்கெட் மைக்ரோ லெவலில் டார்கெட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய நீங்கள் நினைக்கிற ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதை தவிர்த்து நான் எக்ஸ்ட்ரா வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் நிறையா நம்ம என்ன நினைப்போம், ஓகே இந்த பெரிய இன்ஸ்டியூட் இவங்க நிறைய ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து நம்ம இவங்கக்கிட்ட இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்ஸ்டியூட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்ஷன், என்னென்ன மாதிரி இந்த இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் தான் கொடுப்பாங்க. நம்ம ஃபுல் எஃபர்ட் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு கேண்டிடேட் வாங்குறாங்கன்னா அது அவங்களோட ஓன் எஃபர்ட். அவங்க அதிகமாக இன்ஸ்டியூட்டை பண்ணதை விட அவங்களே ஒரு 200 to 300% எக்ஸ்ட்ரா அவங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டியூட்டில் ஒரு டாபிக் நடத்துகிறாங்க, அவ்வளோதான். நடத்துனாங்கன்னா அவங்க அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வீட்டுக்கு வந்துட்டு அந்த டாப்பிக்கில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் கேட்டிருக்காங்க, இது எப்படியெல்லாம் நம்ம இன்ட்ரடக்ஷன் எழுதலாம், இதில் என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட் எழுதலாம்னு அவங்க தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அவங்களால கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இந்த இன்ஸ்டியூட் போனால் வாங்கிடலாம் அப்படின்னு வந்து நம்ம இன்னொருத்தர் மேலே டிபெண்ட் ஆகக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஓன் இன்ஸ்டியூட்டாக இருந்தது, நம்ம இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டார்கெட் பண்ணி படித்தா கண்டிப்பாக வாங்கிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நோட் மேக்கிங். அப்படியே வந்து புக்கில் படிச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா புக்கில் சமச்சீர் புக் இருக்குது, 6th புக் இருக்குது, ஒவ்வொரு லெசனாக படிச்சுட்டே போயிட்டுருப்போம், ஈஸியாக இருக்கேன்னு படிச்சுட்டே இருப்போம். அப்புறம் எண்ட் ஆஃப் த எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தோம்னா நிறையா புக்ஸ் இருக்கனால அந்த டைமில் படிக்க முடியாது. ஒரு ஹோல் 1 yearல் வந்து ஒவ்வொரு புக்காக நிறையா டைம் இருக்கும், அதனால் ஒவ்வொரு புக்காக உட்காந்து நல்லா படிச்சுட்டு இருப்போம். ஆனால் வந்து எண்ட் ஆஃப் ஒரு 3 months நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ப்ரெஷரில் நம்மளால் அந்த எல்லா புக்கையும் உட்காந்து படிக்க முடியாது. அதுக்கு தேவை ஒரு நோட்டு. ஸோ படிக்கிறப்பவே வந்து ஒரு நல்லா வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுங்க. நோட்ஸும் ரேண்டமாக ஏதோ ஒரு
பெனில் எழுதிக்கிட்டு அப்படி எடுக்காதீங்க. இதுக்குன்னே ஒரு தனியாக நோட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக நோட்ஸ் போட்டு கரெக்டாக வந்து இங்கே ஸ்கூலில் எப்படி ஒரு ஃபேர் நோட்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நோட் மேக்கிங் பண்ணுங்கள். நோட் மேக்கிங்குமே வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 100 பேஜஸில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நோட்ஸ் வருதுன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி இந்த 111 ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் இல்லைங்களா, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிவிஷன் பண்ண என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ரிவிஷன்லேயுமே உங்களோட அந்த நோட்ஸோட சைஸ் வந்து குட்டியாயிட்டே வரும். ஸோ இதுதான் ஒரிஜினல் நோட்ஸ்னால், இது ஓவர் ரிவிஷன் பண்ண வந்து இது வந்து சின்னதாயிட்டே வரும். இப்போ வந்து இந்த 100 பேஜஸ் நோட்ஸ் வந்து நீங்கள் 1 இயர் படித்து ஒரு நோட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு வைங்க, ஓகேங்களா. இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்போ இதை படிப்பீங்க. அதை ரிவைஸ் பண்ண 50 பேஜஸுக்கு கொண்டு வாங்க. திரும்ப இந்த நோட்ஸ்லேருந்து இதை ரிவைஸ் மறுபடியும் பண்ணுறப்ப இது 16 பேஜஸ்க்கு கொண்டு வாங்க. ஸோ அந்த லாஸ்ட்டு 15 டேஸ் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ நீங்கள் இதை தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த 1 நோட்ஸை வச்சு படிக்காமல் நோட் மேக்கிங் வந்து இவால்வ் ஆகிட்டே வரும், சின்னதாகிட்டே வந்துட்டுருக்கும் அந்த எக்ஸாமோட லென்த்தை பொறுத்து, ஓகேங்களா. இது வந்து நீங்கள் 1 இயர் ப்ரிப்பரேஷனில் எடுக்கிற நோட்ஸு. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ் சின்னதாகிட்டே வந்துட்டுருக்கோம். 1 நோட்ஸ்லேயே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து முடியாது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்மளோட ஸ்கூல் எக்ஸாம், நம்ம காலேஜ் செமஸ்டர் எக்ஸாமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. அதில் ஏதோ ஒரு புக் படிப்போம், அதை வச்சு அப்படியே அன்னைக்கே படித்து அப்படியே எழுதிடுவோம். இது அப்படி கிடையாது. நம்ம வந்து அதை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த நோட்ஸை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மறக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஷார்ட் பண்ணிக்கிட்டே வரணும். எந்தெந்த பாயிண்ட்ஸ் மறக்குதோ அதெல்லாம் வந்து உங்களோட கடைசி ரிவிஷன் நோட்ஸில் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா. இப்படி பண்ணுறப்போ ஈஸியாக வந்து உங்களால் கண்டென்ட்டை வந்து ரீட்டைன் பண்ண முடியும். ஒரு ஆர்கனைஸ்டாக போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரி மெயின்டைன் பண்ணுறது. நான் வந்து ஒரு டைம் டேபிள், ஒரு வருஷத்துக்கான பிளானு, மந்த்லி பிளான், எப்பப்போ ரிவிஷன் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணுவீங்கள்ல, அதெல்லாம் இந்த ஒரு டைரியில் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்பப்போ ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், நம்ம கிளியர் பண்ணலன்னா உடனே வந்து சோர்ந்து போயிடக்கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சிட்டோம், நம்ம ஃபிட் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏதோ நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு 99% கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, 1% ஏதாவது தப்பாக இருக்கும். அந்த 1% தான் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1% கரெக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் லிஸ்ட்டில் வந்துருவீங்க. அவ்வளோதான், சிம்பிள் அப்படின்னு நினைக்கணும். நம்ம ஹோலாக வந்து அந்த மீதி இருக்க 99% நம்ம தப்பு தான் அப்படின்னு நம்மளே மனசில் நினச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து எரர் நோட்டில் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்த டைரியில் வந்து நோட் பண்ணி வைங்க. ட்ராக் பண்ணுங்கள், உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ட்ராக் பண்ணுங்கள், கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்களா. ஒவ்வொரு நாள் நீங்கள் வந்து டைம் டேபிள் போட்டிருந்தீங்கன்னா அந்த டைம் டேபிளில் ஒவ்வொரு நாள் முடித்ததுக்கப்புறமும் வந்து ஒரு ஹைலைட்டர் வச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஓகே, இன்றைக்கி டைம் டேபிள் படி நம்ம முடிச்சிருக்கோம், நாளைக்கும் இதே மாதிரி பண்ணணும்னு உங்களுக்கே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில கொஷின்ஸ்லலாம் கன்க்ளூஷனில் சேம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், எதாவது நல்லா இருக்குன்னு. அதாவது லைக் இப்போ கன்க்ளூஷனில் ஹென்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அதிகமாக உங்கள் கன்க்ளூஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த ஹென்ஸுங்கிறது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கன்க்ளூஷன் எழுதணுன்னா இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து வச்சு ஆரம்பிக்கலாம். அப்புறம் பில்லர் ஆஃப் சப்போர்ட், அந்த மாதிரிலாம் அதிகமாக வந்து உங்கள் நிறைய ஆன்சர்ஸில் ரிப்பீட் ஆகக்கூடிய நல்ல வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து எழுதி வச்சு அதை திரும்ப திரும்ப நீங்கள் வந்து சொல்லி பார்த்துட்ருக்கப்போ உங்கள் எக்ஸாம்லேயும் வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான், இதில் வந்து எங்கேயாவது வந்து நீங்கள் இந்த உங்களோட ஜேர்னியில் ஏதாவது நீங்கள் ஒரு மிஸ் அவுட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக போகும். இந்த ஜேர்னி வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மட்டும் டெஸ்ட் பண்ணல, உங்களோட விடாமுயற்சியும் தான் வந்து டெஸ்ட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், இந்த ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கிடைக்காது, சில பேரால் வந்து உங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட ஆசை இருந்தும் பண்ணாமல் இருப்பாங்க. பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறனால தான் இது பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா ரசித்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் கிளியர் பண்ணுவீங்க. ஆர்கனைஸ்டாக உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க, கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களோட சர்வீஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.